அவர் செஞ்ச லஞ்சம் ஊழல் லாவணியத்துக்காக சிறைக்கு போயிருக்கிறாரு. அதை எப்படி தியாகம்னு பேசுவீங்க? இதுக்கே வந்து முதலமைச்சர் மன்னிப்பு கேட்கணும், முதலமைச்சர் மேலே வழக்கு தொடுக்கணும். ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சர் பேசுகிற பேச்சா அது? எக்ஸலத்தில் எதுவாக பதிவிடுவாங்க? செந்தில் பாலாஜி அடித்த கொள்ளை தெரியாதா, ஊழல் தெரியாதான்னு பேசிட்டு இவங்க கட்சிக்கு வந்தவொடனே புனிதர் ஆயிடுவார், அவர் தியாகி ஆயிடுவார். கண்டிஷன்ஸ் பெயிலில் தானே கொடுத்துருக்குறாங்க, கையெழுத்து போட சொல்லியிருப்பாங்கல்ல. அப்போ அதை போய் நீங்கள் எப்படி தியாகம்னு பேசுவீங்க? செந்தில் பாலாஜி வெளியில் வந்தால் தனக்கு பொழப்பு ஓடணும்னு நினைக்கிறான்ல, அவன் கொண்டாட தான் செய்வான். இல்லை வெளியில் வந்தவொடனே கொண்டாடலாம். அப்போ நீ ஊழலை வந்து ஊக்குவிக்கிறீங்களான்னு கேட்குறேன். இருக்கிற எல்லா கூட்டணி கட்சியும் கேட்குறேன், இது தியாகமா? எந்த கட்சி தலைமையேற்று நிற்குதோ அந்த கட்சி என்ன தவறு செய்தாலும், என்ன அட்டுழியம் செய்தாலும், எவ்வளவு ஊழல் செஞ்சாலும், எவ்வளவு லஞ்சம் வாங்கினாலும், எவ்வளவு மக்களுக்கு விரோதமாக எது நடந்தாலும் அதை காப்பாற்றுவதற்கு நீங்கள் கூட்டணி கட்சியில் நிற்கிறீங்க. எங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கூட்டணி பேசும்போது அவர் தேடி போகிறார் ஒரு அரசியல் கட்சியினுடைய அலுவலகம். புரியுதா உங்களுக்கு? அறிவாலயத்துக்கும் ஏதோ ஒன்றுக்கு அவர் தான் தேடி போக வேண்டிய நிலைமையாக இருக்குது. அப்போ காரணம் என்னென்னா அப்படி தான் இங்கே பார்க்கப்படுது. விடுதலை சிறுத்தைகளினுடைய பவர் என்னன்னு நான் பார்கெயின் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நான் இல்லாமல் வட மாவட்டத்தில் நீ ஜெயிக்க முடியாதுன்னு எப்படி எங்கள் ஐயா ராமதாஸ் சொல்கிறாரோ, என் வாக்கு வங்கி இருக்குது, நான் சொன்னால் என் மக்கள் ஓட்டு போடுவான்னு எங்கள் ஐயா சொல்கிறாரோ, அதுபோல் நீங்களும் உங்களுக்கும் ஒரு இது இருக்குல்ல, வலுவான வாக்கு வங்கி இருக்குல்ல, அந்த வாக்கு வங்கியை நீங்கள் சொல்லுங்கள். நான் சொன்னால் ஓட்டு போடுவாயா, எனக்கு என்னையா தருவேன், டேபிளில் வச்சு பேசி அக்ரிமெண்ட் போடியான்னு சொல்லணுமா சொல்லக்கூடாதா? 20 சீட்டு 25 சீட்டு 30 சீட்டு எனக்கு கொடுத்தா தாண்டா அவங்க கூட கூட்டணி, இல்லைன்னா போடா. விடுதலை சிறுத்தைகள் இப்படி தனிச்சு நின்னோம்னா பிஜேபி உள்ளே வந்துடும். திமுக கூட்டணி வலுவாக இருந்துச்சு, ஏன் 4 இடத்துல பிஜேபி ஜெயிச்சு, ஏன் ஜெயிச்சிச்சுன்ற கேள்வி இருக்குல்ல. அப்போ நீங்கள் வந்து ஒரு கட்சியை வந்து நாங்கள்லாம் சேர்ந்து ஒருத்தர் அழிச்சே தருவோம், ஒருத்தர் வரவே விட மாட்டோம்லாம், அப்படிலாம் செய்ய முடியாது. இந்த தொகுதியில் பிஜேபி நிற்கிற தொகுதியில் நான் வந்து அவங்கள விட மாட்டேன் அப்படின்னு ஆதரிச்சுட்டு போங்க. அரசியல் நிலைப்பாடு இருக்குது, கொள்கை தத்துவம் நேர்மையாக இருக்குது, நிலைப்பாடு சரியாக இருக்குது. அப்போ நீங்கள் நேரம் நின்று சண்டை போட வேண்டியதானே, ஏன் சண்டை போட மறுக்கிறீங்க? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மருது மக்கள் இயக்கத்திலிருந்து திரு முத்துப்பாண்டி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், செந்தில் பாலாஜி விடுவிக்கிறாங்க. குறிப்பாக எக்ஸ் தளத்தில் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பதிவை போடுறாரு, உன் தியாகம் பெரிது, உறுதி அதனினும் பெரிது. இதை எப்படி பார்க்குறீங்க? சுதந்திரத்துக்காக, மக்களினுடைய உரிமைக்காக எதுவும் போராடி சிறைக்கு போனார். அவர் செஞ்ச லஞ்சம் ஊழல் லாவணியத்துக்காக சிறைக்கு போயிருக்கிறாரு. அதை எப்படி தியாகம்னு பேசுவீங்க? இதுக்கே வந்து முதலமைச்சர் மன்னிப்பு கேட்கணும், முதலமைச்சர் மேலே வழக்கு தொடுக்கணும். ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சர் பேசுகிற பேச்சா அது? எக்ஸலத்தில் எதுவாக பதிவிடுவாங்க? நான் கேட்குறேன், ஒருத்தர் ஊழல் வழக்கில் கைது செஞ்சு சிறைக்கு போயிருக்கிறார், அது எப்படி தியாகமாகும்? அந்த வழக்கை நீங்கள் வென்று வந்து நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க, இப்போ பிணை தானே கிடச்சிருக்குது, வழக்கில் விடுதலை ஆகிட்டாருன்னா விடுதலை ஆகலை, வழக்கு இன்னும் இருக்குது, வழக்கை நடத்தணும், அவங்க இன்னும் கையெழுத்து போடணும், எல்லாம் என்ன இருக்குது. ஆனால் இவர் வெளியில் வந்ததையே வந்து தியாகம்னு பேசினார்னா எப்படி பேச முடியும்? இந்த வழக்கை போட்டது யார்? திமுக தான் போட்டுச்சு. திமுக தான் தண்டனை வாங்கி கொடுத்துச்சு. இவங்களே வழக்கை போட்டு அவங்க அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும்போது அவர் மேலே வந்து வழக்கு போட்டு அவரை பற்றி பேசுனதெல்லாம் இப்போ வரைக்கும் காணொலியில் இருக்குது. செந்தில் பாலாஜி அடித்த கொள்ளை தெரியாதா, ஊழல் தெரியாதான்னு பேசிட்டு இவங்க கட்சிக்கு வந்தவொடனே புனிதர் ஆயிடுவார், அவர் தியாகி ஆயிடுவார். திமுகவுக்கு யாராவது அண்ணா திமுகவில் ஊழல் செஞ்சுட்டு பணத்தை களவான்ட்டு திருப்பி திமுகவில் வந்து சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களாம் தியாகியா? என்ன பேசுகிறாரு முதலமைச்சர்? தெரிஞ்சு பேசுகிறாரா, தெரியாமல் பேசுகிறாரா? என்ன தியாகம் செஞ்சிட்டாருன்னு கேட்குறேன். டாஸ்மாக் வியாபாரம் பார்த்து ஈபியில் வந்து கமிஷன் அடித்து கரெக்டாக வந்து வீட்டுக்கு கப்பம் கட்டுறாரு. இப்போ வரைக்கும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்றதுனால தியாகி அவர். இல்லை உங்களை பற்றின நான் கொள்ளையடித்த காசில் நான் வந்து ஸ்டாலின் வீட்டுக்கோ இல்லை திமுகவுக்கோ பங்கு கொடுத்துருக்குறேன்னு சொல்லாததுனால தியாகின்னு சொல்கிறீங்களா? எதில் தியாகி அவர்? என்ன தியாகம் செஞ்சாருன்னு சொல்லுங்கள். செந்தில் பாலாஜி என்ன தியாகம் செஞ்சார் நாட்டுக்கு? ஒன்றுமே செய்யலையே. என்ன தியாகம் செஞ்சுட்டார்? அமைச்சராக இருந்திருக்கிறாரு. எந்த கட்சிக்கு போனாலும் அமைச்சராக இருப்பார், எந்த கட்சிக்கு போனாலும் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார், காசு செலவழிப்பார், காசு கொடுப்பார், மக்களுக்கு வாக்கு காசு கொடுப்பார், எல்லாம் செய்வார். ஒன்றும் இல்லைங்க, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுங்க 300 கோடிங்க, மக்களை பட்டியலை அடைச்சி வச்சு EVK இளங்கோவனை வெற்றிக்காக வந்து கடுமையாக உழைச்சி பாடுபட்டாருங்க. வேறு என்ன செஞ்சார்? என்ன தியாகம் செஞ்சார்? அதை தான் தியாகமாக அவர் நினைக்கிறார் போல். நம்ம இதெல்லாம் வந்து எப்படி ஏற்க முடியும்? ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சர் இதை செய்யக்கூடாது. அவங்க கட்சியில் இருக்க தொண்டர் பேசலாம், வேற ஒருத்தர் பேசலாம். அவர் வந்து அவங்க கட்சி ஆட்சியில் இருக்கும்போது ஒரு முதலமைச்சர்ன்ற பொறுப்பில் இருக்கும்போது அவர் இதெல்லாம் பேசலாமா போல்? இதை ஏற்க முடியாது. அது வந்து நம்ம வந்து
மக்கள் தான் இதுக்கு தீர்ப்பு கொடுக்கணும். ஒருத்தர் வந்து ஊழல் வழக்கில் சிறைக்கு போயிட்டு வந்தது தியாகம்னு ஒரு முதலமைச்சர் பேசுகிறாருன்னா, அப்போ நீங்கள் ஊழல்வாதிகளையும் கரை படிந்தவர்களையும் நீங்கள் வந்து ஊக்குவிக்கிறீங்களா? அப்போ அதுதான் தியாகம்னு வர்ற இளைய தலைமுறைக்கு கற்பிக்கிறீங்களா? அப்போ தண்டனை நிரூபிக்கப்படலைன்னு சொல்றாங்க அவங்க தரப்பு. தண்டனை நிரூபிக்கப்படலைன்னு இல்லைங்க, இப்போ பிணை தாங்க கொடுத்துருக்குறாங்க. தண்டனைலாம் இல்ல, வழக்கு நிலுவையில இருக்கு. வழக்கு நிலுவையில் இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? பிணை தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த வழக்கில் வந்து உங்களை மொத்தமாக விடுதலை செய்கிறோம், நீங்கள் குற்றமற்றவர்னு சொல்லியிருக்கா நீதிமன்றம்? குற்றமற்றவர்னு சொல்லியிருக்கா? இல்லை விடுதலையா பிணையில் கொடுத்துருக்குறாங்க. கண்டிஷன்ஸ் பெயிலில் தானே கொடுத்துருக்குறாங்க, கையெழுத்து போட சொல்லியிருப்பாங்கல்ல. அப்போ அதை போய் நீங்கள் எப்படி தியாகம்னு பேசுவீங்க? இல்லை, அதே மக்கள் தான் இன்னைக்கு கரூரில் பட்டாசு வெடிச்சு மக்கள் கொண்டாடலைங்க, கட்சிக்காரன் பிழைப்புவாதி செந்தில் பாலாஜி வெளியில் வந்தால் தனக்கு பொழப்பு ஓடணும்னு நினைக்கிறான்ல, அவன் கொண்டாட தான் செய்வான். அது எல்லா கட்சியிலையும் இருப்பான், எல்லா சாதியிலையும் இருப்பான், எல்லா அமைப்புலையும் இருப்பான், பொது வெளியில் எல்லா இடத்துலையும் இருப்பான். திமுகவில் வந்து திமுகவே ஒட்டுமொத்த திமுகவும் கொண்டாடுதா? கரூரில் மட்டும் ஏன் கொண்டாடுறாங்க? கரூரில் மட்டும் ஏன் கொண்டாடுறாங்க? அப்போ திமுகவில் பிடிக்காதவர்களும் இருக்கிறாங்களா? இருப்பாங்கல்ல. இருக்கிறதுனால இப்போ இல்லைன்னா திமுக முழுவதும்ல கொண்டாடி இருக்கணும். எல்லா திமுகவும் கொண்டாடுதா? திமுகவில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டரும் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறானா? இல்லை, வெளியில் வந்ததும் கூட கொண்டாடலாம்ல. இல்லை, வெளியில் வந்தவொடனே கொண்டாடலாம். அப்போ நீ ஊழலை வந்து ஊக்குவிக்கிறீங்களான்னு கேட்குறேன். திமுக என்ன சொல்ல வருது? இந்த இளைய தலைமுறைக்கு என்ன சொல்ல வருது? இப்படி நீங்கள் ஊழலுக்கு எதிராக எதெல்லாம் இருந்திருக்குதோ அந்த நாடு வந்து ஆட்சி மாற்றத்துக்கு உட்பட்டிருக்கு. அவர்கள் எல்லாம் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்த்துருக்குறோம். நீங்கள் வந்து பிஜேபி எதை சொல்லி ஆட்சிக்கு வந்துச்சு? ஊழலுக்கு எதிராக பேசி தான் ஆட்சிக்கு வந்துச்சு. அது வந்ததுக்கு பிறகு தன் மதவாதத்தை கையில் எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான சட்டங்களையும் அதுக்கு தேவையான அடக்குமுறைகளையும் செய்யுது. ஆனால் அது எடுத்த ஆயுதம் என்ன? காங்கிரஸுக்கு எதிராக ஊழலை தான் பேசி வந்தாங்க. நீங்கள் என்ன பேசி வந்தீங்க? நாட்டில் வந்து காங்கிரஸ் கட்சி ஊழல் செய்து அதை செய்துன்னு பேசி வந்தீங்க. இன்றைக்கி நீங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஊழல் பண்ணுறீங்க. அண்ணா சொன்னார் வாக்குக்கு காசு கொடுக்கக்கூடாதுன்றாரு. தங்கத்தை தவிட்டுக்கு விற்கலாமான்னு கேட்டார் வாக்கை. இன்றைக்கி நீங்கள் வாக்குக்கு காசு கொடுக்காமல் ஒரு ஓட்டு உங்களால் வாங்க முடியல. அப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க இன்றைக்கி இருக்க இளைய தலைமுறைக்கு? அப்போ ஒரு மாற்றத்தை நோக்கி அரசை நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதை எப்படி தியாகம்னு மக்கள்கிட்ட போய் நீங்கள் கற்பீங்க? நாளைக்கு இப்போ பாடத்திட்டத்தில் வைப்பீங்களா? இவர் வந்து தியாகம் செஞ்சு நானும் வச்ச நாள் வந்து சிறையில் இருந்தாருன்னு பாடத்திட்டத்தில் எதுவும் சேர்த்துருவீங்களா செந்தில் பாலாஜியை? கேட்குறேன். மக்கள் தானே திரும்பவும் ஓட்டு போட்டு அதாங்க மக்கள் வந்து ஒரு செக்டார் வந்து நீங்கள் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய வறுமை இருக்குங்க. அந்த சூழலில் வந்து ஒரு சின்ன கருத்து உருவாக்கம் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் கூட்டணி கட்சியின் பலம் இருக்குதுங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்குது. ஒரு சட்டமன்ற தொகுதியிலோ பாராளுமன்ற தொகுதியிலோ எப்படி வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்குது. இது போக ஒரு பெரிய மீடியாவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அந்த மீடியா வந்து உங்களுக்கு தெரியும், அவர் நல்லவரா கெட்டவரான்றதெல்லாம் தாண்டி மக்கள்கிட்ட பேச வேண்டிய செய்திகளை பேசாமல் வேறு செய்திகளை பேசி மடமாற்றம் செஞ்சு அந்த நேரத்தில் வந்து இவர் தேவையா அவர் தேவையான்னு எங்கேயும் விவாதம் நடக்கிறது இல்லையே. எந்த இடத்துல எந்த ஊடகங்களில் இவர் நல்லவரா இவர் கெட்டவரான்ற விவாதமே வைக்கிறது இல்லையே. இவர் ஊழல் செஞ்சுருக்கிறாரு, இவ்வளவு இது பண்ணியிருக்காரு, இவ்வளோ கொள்ளையடிச்சிருக்கிறாரு, இவ்வளோ வழக்கு இருக்குது, இவருக்கு நீங்கள் வாக்கு செலுத்தணும்னு நினைக்கிறீங்களான்னு பேசுறது இல்லையே. இல்லை, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, கூட்டணி கட்சி பலமாக இருக்குது அப்படின்னீங்க. இப்போ திமுக இருக்க கூட்டணி வந்து ஒரு நல்ல கூட்டணி பலமாக இருக்குன்னு அப்போ ஒத்துக்கிறீங்களா? ஆமாம், கூட்டணி பலமாக தானே இருக்குது. அதனால தானே தொடர்ச்சியாக வென்றுருக்காங்க. 2019 வென்றாங்க, 21 வென்றாங்க, 24 வென்றாங்கல்ல உங்களுக்கு. அப்போ திமுக மேலே பல குற்றங்கள் அந்த கட்சி மேலே இருந்தாலும் கூட்டணி காப்பாத்துதில்ல, எதையுமே பேசுறதில்ல. இப்போ நீங்கள் அந்த கூட்டணி கட்சிகள் வந்து விமர்சனம் செய்கிறாங்களா? கூட்டணி பொதுவாகவே நீங்க கூட்டணி கட்சிகள்ல இருக்கிறவங்க வென்று முடிஞ்சதுக்கு பிறகு சீட் ஷேரிங்ன்றது தாங்க கூட்டணி. புரியுதுங்களா உங்களுக்கு? வாழ்நாள் அடிமையெல்லாம் யாரும் கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்க நாளைக்கு வேற அணிக்கு கூட போகலாம், அந்த அணியில் இருக்கிறவங்க இந்த பக்கம் கூட வரலாம். ஆனால் அவங்க எதன் அடிப்படையில் இருக்கிறாங்கன்னா, நாங்கள் எங்கள் வெற்றிக்காக நீங்கள் உழைங்க, உங்கள் வெற்றிக்காக நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு வந்து இந்த தொகுதியை கொடுங்க, இந்த தொகுதியில் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது, இந்த தொகுதியில் நாங்கள் நின்று வென்றுக்கிறோம்னு சீட் ஷேரிங்கில் தாங்க கூட்டணி போகிறாங்க. வென்றதுக்கு பிறகு நீங்கள் தலைமையேற்று நிற்கிற ஒரு கட்சியை வந்து தவறு செய்தால் அதை கண்டிக்கணுமே வேண்டாமா? அப்படி யாராவது இன்னைக்கு கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க யாராவது எதிர்த்து பேசுகிறாங்களா, கண்டிக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா யாருமே கண்டிக்கிறது இல்லை. அப்புறம் எப்படி நாட்டில் வந்து ஜனநாயகம் வளரும்? என்ன பேசினார் சொல்லுங்க? மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு. சரி, இத்தனை வருஷமாக கூட்டணியிலேருந்து இப்போ தான் மது ஒழிக்கணும்னு இப்போ தான் தெரியுமா அண்ணனுக்கு? மது நேற்று முளைச்சி இன்னைக்கு வந்துடுச்சா? 2024 தான் மது இருக்கா? இல்லை, கூட்டணியில் இருந்தாலுமே ஒரு ஆளுங்கட்சியை விமர்சிக்கக்கூடிய 2019 எந்த தப்பும் செய்யலையா திமுக? இப்போ செந்தில் பாலாஜியோடைய இந்த தியாகம்னு இவர் பேசியிருக்காரு, அதுக்கு உங்கள் கருத்து என்ன? முதலமைச்சர் தியாகின்னு பேசுகிறாருலங்க, அதுக்கு உங்கள் கருத்து என்னன்னு கேட்குறேன். கூட்டணி கட்சியின் தலைவராக இருக்கிறாரில்ல அண்ணன் திருமாவளவனில் இருக்கிற எல்லா கூட்டணி கட்சியும் கேட்குறேன், இது தியாகமா? இதுக்கு யாராவது பதில் சொல்லுவீங்களா?
அப்போ அதெல்லாம் பேசணும்ல, பேசினா தானே நீங்கள் வந்து கூட்டணியில் வந்து இருந்தாலும் சரி மிகச்சரியாக பேசுகிறாங்க. நான் அப்போ வந்து கூட்டணி என்பது என்னவா இருக்குதுன்னா, எந்த கட்சி தலைமையேற்று நிற்குதோ அந்த கட்சி என்ன தவறு செய்தாலும், என்ன அட்டூழியம் செய்தாலும், எவ்வளவு ஊழல் செஞ்சாலும், எவ்வளவு லஞ்சம் வாங்கினாலும், எவ்வளவு மக்களுக்கு விரோதமாக எது நடந்தாலும் அதை காப்பாற்றுவதற்கு நீங்கள் கூட்டணி கட்சியில் நிற்கிறீங்க. அப்ப ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டுக்காண்டி ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டு, ஏதோ அவர்கள்ட்ட ஆதாயம் அடைகிறீங்க, ஏதோ ஒரு வகையில் இருக்கிறீங்க. வெற்றி என்பது தேர்தலோட முடிஞ்சிருச்சுலங்க. அதுக்கப்புறம் பிரச்சனைன்னு வரும்போது நீங்கள் பேசி தானே ஆகணும். ஏன் பேச மாட்டீங்கன்றது தான் என்னுடைய கேள்வி. அப்போ நீங்கள் இவ்வளவு வேறு பிடித்தமாக நின்று கொண்டு மக்கள்கிட்ட ஒரு கருத்து உருவாக்கத்தை செஞ்சு இவங்க சரியானவங்க சரியானவங்க சரியானவங்க, இவங்க இல்லைன்னா அந்த நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு நீங்கள்லாம் பேசுவதன் மூலமாக தானே வாக்கு விழுகுது. அதுதான் சொல்கிறேன். ஆனால் வேல்முருகன் போன்றவர்கள்லாம் பேசுகிறாங்களே, ஒரு சில விஷயங்கள அவர் பேசுகிறாரு. வேல்முருகனுக்கு ஒரு 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 சீட்டு கொடுத்துருக்குறாங்க. அவங்க எதிர்பார்த்தது கிடைக்கல. இன்னொன்று வந்து அவர் அண்ணா வந்து மேயர் கேட்டார், துணை மேயர் கேட்டார், அதுவும் கிடைக்கல. அப்புறம் அந்த கட்சியில் வந்து தனக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கும்னு நினச்சாரு திமுக கூட்டணியில், அதுவும் இல்லை. அப்போ அதனுடைய வெளிப்பாடாக அவர் காட்டுறாரு. ஒரு குறிப்பிட்ட நாள் பேசினார், இப்போ பேசுகிறாரா? அப்போ எல்லா கூட்டணி கட்சிகளும் எல்லாருக்குமே ஆதாயத்தை ஏதோ ஒரு வகையில் இது அவங்க எதிர்பார்த்ததோ இல்லை அவங்க செய்யணும்னு நினைக்கிற ஒரு நன்மையை கூட செய்யணும்னு நினச்சிருக்கலாம், அதை தடுத்துருக்கலாம். அதுக்கு வந்து முட்டுக்கட்டையாக இருக்குன்றப்ப கோவத்தில் பேசுகிறது தான். சரி, இதுக்கு மேலே நம்ம பேசியும் ஒன்றும் ஆகாதுன்றப்ப சைலண்ட் ஆகிட வேண்டியதான். இல்லை, எல்லா கூட்டணி கட்சிகளுமே வந்து குறிப்பாக நம்ம பார்க்கும்போது ஆட்சியில் இருக்கும்போது ஏதோ ஒரு இந்த மாதிரி எங்களுக்கு மேயர் கொடுக்கல, நாங்கள் எக்ஸ்ட்ரா சீட்டு கேட்டோம் கொடுக்கல, அதுக்கு தான் வந்து கோவப்பட்டு உங்கள் மேலே ஒரு அதிருப்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு இந்த பிரச்சனை பாதிப்பு நான் அதுக்காண்டி போய் ஆளுங்கட்சியை போய் நான் கேட்கும்போது அதை வச்சு இது வரைக்கும் இப்போ அப்படின்னு எதுவுமே வரல. அதுதான் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அதை யார் அப்படி செய்வாங்க அப்படின்னா, பெரிய கட்சிகளாக கூட்டணியை விட்டு வெளியில் வரும்போது அந்த குற்றச்சாட்டெல்லாம் வைப்பாங்க. கூட்டணியை விட்டு வெளியில் முறிச்சுக்கிட்டு வர போகிறாங்கன்னா அந்த குற்றச்சாட்டெல்லாம் வைப்பாங்க. ஆனால் தேவைக்கு தானே அப்போ இல்லை குற்றச்சாட்டு எப்போ வைப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். கூட்டணியை முறிச்சிட்டு வெளியில் வரும்போது தான் இந்த கூட்டணியில் என்னென்ன சிக்கல் இருக்குன்னு வெளியில் பேசுவாங்க. ஆனால் கூட்டணி விட்டு வெளியில் வராத போது தான் அவங்க சொல்லுவாங்க அதிகார பகிர்வு எங்களுக்கு கொடுக்கல. இப்போ அண்ணா திருமாவளவன் அவர்கள் கூட இடையில சொன்னாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றதை சொன்னாங்க இல்லையா. அதுபோல் வந்து எங்களுக்கு நாங்கள் கேட்டதை கொடுக்கல, எங்களுக்கு இது பங்கு கொடுக்க மாட்டாங்கன்றதெல்லாம் அதுதான். புரியுதுங்களா உங்களுக்கு? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த திருமாவளவன் போன்ற கருத்துக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை வந்து நீங்கள் வந்து இப்போ சொல்லக்கூடாதுன்னு, நீங்கள் போட்டியிடும் போதே சொல்லணும். நாங்கள் குறைந்த இடங்களை வாங்கிக்கிறோம், எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்பீங்களான்னு கேட்கணும். இல்லை, ஒரு கட்சி வளர்ந்துருதுன்னா இப்போ நமக்கான ஸ்டாண்டு வந்து கிடைக்க தானே அடுத்தடுத்தான பேச்சுக்கள்லாம் இல்லை. அதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போதே எப்படி நீங்கள் வந்து அப்போ நீங்கள் இந்த கோரிக்கையெல்லாம் வைக்கணும். எப்போ வைக்கணும்னா, எங்களுக்கு வந்து பேரூராட்சியில் இத்தனை சேர்மன் கொடுங்க, இத்தனை துணைத் தலைவர் கொடுங்க, எங்களுக்கு ஒன்றிய சேர்மன் இத்தனை கொடுங்க, ஒன்றிய துணை சேர்மன் இத்தனை கொடுங்க, எங்களுக்கு இத்தனை ஊராட்சி மன்ற தலைவர் கொடுங்க. ஊராட்சி மன்ற தலைவர் கூட கட்சி நிர்ணயம் பண்ணுறதில்லன்னு வச்சுக்கோங்க. ஒன்றிய கவுன்சிலர் இருந்தால் தான் கட்சியை நிர்ணயம் பண்ணுது. அப்போ யூனியன் சேர்மன்னு, பேரூராட்சி சேர்மன்னு, அதில் துணை சேர்மன்னு, அது போக வந்து துணை மேயர்கள் இல்லை மண்டல குழு தலைவர்கள், நிலைக்குழு தலைவர்கள், இப்படி வந்து நிறைய பதவிகள் இருக்குது. இதெல்லாம் எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. இன்னொன்று பாருங்கள், அட்வொகேட்ஸ் போடுறாங்கல்ல, வழக்கறிஞர்கள், அரசு வழக்கறிஞர்கள், அதில் கூட கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு பங்கு கொடுக்குறதில்ல. இப்போ இதெல்லாம் வந்து தான் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இதெல்லாம் வந்து நீங்கள் கூட்டணி சேரும்போதே அதெல்லாம் கேட்டு வாங்கணும். அரசு எங்கள் கட்சியிலையும் வழக்கறிஞர் அணி இருக்குது, அப்போ எங்கள் கட்சியில் வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு அரசு துறையில் எங்கள்கிட்ட நிறைய சிறந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள, அதாவது பயிற்சி பெற்ற வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க, 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் அனுபவம் உள்ள வழக்கறிஞர்கள்லாம், அவங்களுக்கு அரசு வழக்கறிஞர் கொடுங்க அப்படின்னு இதெல்லாம் வந்து கேட்டு வாங்கணும். எப்போ கேட்டு வாங்கணும்னா, நம்ம சீட் ஷேரிங் பேசுகிறப்பே கூட்டணி வைக்கும் போது நாங்கள் உங்கள் வெற்றிக்கு பாடுபடுறோம், எங்களுக்கு குறைந்த இடம் தான் கொடுக்குறீங்க, அப்போ இதெல்லாம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். இப்போ நீங்கள் இதெல்லாம் முடித்ததுக்கு பிறகு நான் வந்து எனக்கு வந்து ஆட்சியிலும் பங்கு கொடு, அதிகாரத்திலும் பங்கு கொடுன்றது இப்போ வந்து அவங்க வாதத்தை தொடங்கி வைக்கிறதில்ல. நாங்கள் வாண்டாண்டு காலமாக பேசி கொண்டு இருக்கிறோம்ன்றதெல்லாம் தாண்டி எப்போ பேசணுமோ அப்போ பேசுங்க. இல்லை, அதில் என்ன சொல்லப்படுதுன்னா 30 லட்சம் பேர் ஒரு தலித் சமூகம் பரவலாக இருக்குது, ஒரே இடத்துல இல்லை, ஆனால் பரவலாக இருக்குது. திமுக வெற்றிக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறாங்க. இது அந்த டயத்தில் வந்து வெற்றிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்குது தலித் வாக்குகள்னு சொல்லப்படுது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஊராட்சி தலைவரோ மேயர் பதவியிலோ பொறுப்பை கொடுங்க அப்படிங்கிறீங்க. இப்போ குறிப்பிட்ட அந்த சமூகம் மட்டும் அதிகமாக இருக்க இடத்துல நிச்சயமாக அவங்க தான் இருப்பாங்க. அப்படிலாம் இல்லை. யார் இருக்கா? இல்லை கேட்குறேன், நான் இப்போ உங்களுக்கு நந்தன்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா இல்லையா? அப்போ என்ன ஆகுது? இல்லை, நந்தன்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா இல்லையா? அந்த படத்தில் சொல்ல வர்ற மைய கருத்து என்னென்னா, ஊராட்சி மன்ற தலைவர்களாக வென்று இருக்கிற பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் யாரும் வந்து நாற்காலியில் உட்கார அனுமதிக்கிறது இல்லை. அதுதான் படத்தோட கான்செப்ட். இப்பவும் அதை வருது இருக்கு. இப்போ நீங்கள் பாருங்க, அந்த படம் முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர்கள் 10 பேர் பேசுகிறாங்க, இப்போ எங்களை இது வரைக்கும் நாற்காலியில் அமர வைக்கலன்னு. அதுக்கு என்ன செஞ்சிச்சு இந்த அரசு?
வெக்கி தலை குனியணும். இல்லை, இது என்னோட கேள்வியாக எடுத்துக்கோங்க. ஒரு தொகுதியில் நம்ம நிற்கிறோம் போட்டியிடுதுன்னா பெரும்பான்மை என்ன சமூகம் இருக்கோ அதே ஆளை தான் எல்லா கட்சியும், குறிப்பாக எல்லா கட்சியும், ஒரு சில கட்சிகளுமா மாற்றி கொடுக்குறாங்க. எந்த சமூகம் பெரும்பான்மையாக இருக்கோ அவங்க தான் ஒரு கேண்டிடேட்டாக அறிவிக்கிறாங்க. இது பரவலாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்குமே சரி, அங்கே வந்து சரி, குறிப்பிட்டு நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த சமூகம் அடர்த்தியாக இருக்குது, அந்த சமூகத்துக்கு நான் வந்து வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்கல்ல, எப்படி அப்படி கொடுக்குறாங்க கொடுக்குறீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, எந்த சமூகம் அடர்த்தியாக இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? அது அந்த தொகுதியிலே எப்படி கண்டுபிடிச்சிங்க? என்ன எண்ணிக்கையின் படியில் கண்டுபிடிச்சிங்க? அதிகமாக இருக்கிறாங்க எப்படின்னு கேட்டேன். எங்க சாதிவாரி கணக்கு வச்சிருக்கீங்களா? இல்லை, அந்த அடிப்படை இல்லைங்கிறீங்களா? சாதிவாரி கணக்கு வச்சிருக்கீங்களா? தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கு தொடரப்படுதா? இப்போ நீங்க வந்து இல்ல நீங்க ஒரு யூகத்தின் அடிப்படையில் கொடுக்குறீங்க. இந்த தொகுதியா, இந்த தொகுதி முக்குளத்தோர் தொகுதி, இல்ல நீ பொதுவாகவே சொல்றேன். இந்த தொகுதியா முக்குளத்தோர் தொகுதி, இந்த தொகுதி நாடார் தொகுதி, இந்த தொகுதி வந்து கோனார் தொகுதி, இந்த தொகுதி இஸ்லாமியர் தொகுதின்னு நீங்களா ஒரு யூகத்துல அந்த தொகுதியை வந்து நீங்களா முடிவு செஞ்சு கொடுக்குறீங்க. அப்படி கிடையாது. நீங்களானா அந்த ஆட்சியாளர்கள். இப்போ புதுசாக வந்து திமுக காரங்களோ, அண்ணா திமுக காரங்களோ, பிஜேபி காரங்களோ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக வச்சுருக்கிறாங்க. எந்த சாதி அதிகமாக இருக்குதோ அந்த சாதிக்கு நம்ம கொடுத்தோம்னா அந்த சாதிக்காரங்களாம் ஓட்டு போட்டு நம்மளை ஜெயிக்க வச்சுருவாங்க. அது கட்சிக்காரங்களாக இருந்தாங்கன்னா கூடுதலாக வந்து ஓட்டு விழுகும் அப்படின்னு நினச்சிட்டு பொதுவாக வந்து ஜெயிக்க வைக்கிறாங்கன்றது தான் நம்ம கருத்தாக நம்ம பேசுகிறோம். எதை வச்சு நீங்கள் இந்த சாதி அதிகமாக இருக்குன்னு எதை வச்சு சொல்லுவீங்க? இல்ல, அது வந்து தவறு தான். அந்த செயல்ங்கிறது மாற்றப்படணும். ஆனா அப்படி இல்லையான்னு நான் கேட்கல. இல்ல இருக்கு. நான் பொதுவா உங்கள்ட்ட கேட்கிறேன், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்குதா? சாதிவாரி கணக்கெடுப்பு ஒட்டுமொத்த இல்ல தமிழ்நாட்டுக்கும் நடத்தல. ஆனா நீங்க ஒரு யூகத்தின் அடிப்படையில இந்த சாதி அதிகமா இருக்குன்னு நீங்களா நினைச்சுக்கிறீங்க. இல்ல, அது இல்லையான்னு நான் கேட்கிறேன். இப்போ திருநெல்வேலி நாடாளுமன்றம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நாடாளுமன்ற தொகுதி அங்கே எனக்கு தெரிஞ்சு தொடர்ச்சியாக நாடாளுமன்ற நடப்ப சொல்லுங்க. ஒரு நாடார் கேண்டிடேட் தான் நிப்பாட்டுறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 6 சட்டமன்றம் வருது. இங்கே 3 சட்டமன்றம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ வந்து நாடார் வேட்பாளர். இது இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்கிறேன், நான் பார்த்தது வரைக்கும் சொல்கிறேன். ஆனால் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரில. ஸோ அப்படிங்கும்போது அது இந்துவோ கிறிஸ்டினோ மாறினாலும் ஒரு நாடார் வேட்பாளர் தான். திமுகனாலும் சரி, அதிமுகனாலும் சரி, காங்கிரஸ் சரி, இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. சமீப காலத்தில் பிஜேபியில் நயனார் கொடுத்தாங்க, நல்லா வரவேற்கக்கூடிய விஷயம். சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ நாடார் வந்து எவ்வளோ இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? திருநெல்வேலியில் எண்ணிக்கை வச்சிருக்கீங்களா? கோனார் எவ்வளோ இருக்காங்கன்னு எண்ணிக்கை வச்சிருக்கீங்க? நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, நானும் அதை தான் கேட்குறேன். நானும் ஒரு உதாரணமாக தான் கேட்குறேன். இப்போ நீங்கள் நாடார் வந்து இப்போ 6 தொகுதியில் 3 தொகுதி நாடார் வந்து வென்றிருக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நாடார் கேண்டிடேட் தான் திமுகலையும் கொடுக்குறாங்க, அதிமுகலையும் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் இவ்வளவு நாடார் இருக்காங்கன்னு ஏதாவது கணக்கு வச்சிருக்கீங்களான்னு கேட்குறேன். ஒருவேளை அவங்க வச்சிருக்காங்களோ? இல்ல, நீங்க எதன் அடிப்படையில் கொடுக்குறீங்கன்னா இல்லைன்றது தான் என்னோட கருத்து. தேவர் இருக்காரா, நாடார் இருக்காரா, கோனார் இருக்காரா, வேற எதுவும் சமூகம் இருக்குதா, இஸ்லாமியர் இருக்காரா, வேற யார் இருக்காங்கன்னு என்ன எண்ணிக்கை வச்சிருக்கீங்கன்னு கேட்குறேன். யார்கிட்டையுமே எண்ணிக்கை இல்லை. ஆனால் எதை வச்சுனீங்கன்னா ஒரு சமூகம் வந்து அடர்த்தியாக இருந்து அரசியல் செய்யுது. பார்த்தீங்களா, நம்ம கட்சியில் பார்த்தீங்கன்னா தெரியும், பார்க்கும்போதே தெரியும். ஒரு நாடார் தான் இங்கே மெஜாரிட்டி போல் நம்மளா ஒரு யூகத்துக்கு வரோம். ஒருவேளை இந்த பகுதியாக அந்த பகுதியில் வந்து முக்குளத்தோர் தான் வந்து மெஜாரிட்டி போல் நம்மளா ஒரு யூகத்துக்கு வர்றோம். ஆனால் அப்படி கணக்கு இல்லைன்னு சொல்கிறேன். இல்லை, நான் இதுக்கு சொல்கிறேன், நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். நான் ஊர்களில் இருக்கும்போது பஞ்சாயத்து போர்டு தலைவருக்கு கேண்டிடேட் போடும்போது நீங்கள் பஞ்சாயத்து போர்டில் ஒரு 1500 ஓட்டு 2000 ஓட்டில் நீங்கள் நிர்ணயம் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் எப்படின்னா அவனுக்கு தெரியும், அங்க உள்ள காவல்துறை வந்து கொடுப்பாங்க, இவங்க செல்வாக்கு அதிகமா, இவங்க மெஜாரிட்டி நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நீங்க மத்ததை எப்படி நீங்க கண்டுபிடிக்க முடியும்? ஒரு கான்ஸ்டியூஷன்லயோ ஒரு பாராளுமன்ற தொகுதியிலயோ எப்படி நீங்க வந்து உறுதிப்படுத்த முடியும்? அவங்க சர்வே எடுக்கிறாங்கல்ல, அவங்க கட்சிக்கான ஒர்க் பண்றவங்க, அவங்க இது கண்டுபிடிச்ச மாட்டாங்களா? ஒரு சட்டமன்ற தொகுதி 2.5 லட்சம் ஓட்டு தானே. அதுதான் ஒரு யூகத்தின் அடிப்படையில நம்ம வைக்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு 30 ஊராட்சியில் வந்து முக்குளத்தோர் 1000 ஓட்டு ஒரு இதுக்கு இருக்குப்பானா ஒரு 30,000 ஓட்டு இருக்கு. நம்மளா ஒரு யூகத்தின் படியில் சொல்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து ஒரு அதாவது என்னென்னா அதிகாரப்பூர்வமான இது இல்லைன்னு சொல்கிறேன், அலௌன்ஸ்மெண்ட் இல்லைன்னு சொல்கிறேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன், இதைத்தான் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்த சமூகங்களுக்கு ஏற்ற பிரதிநிதித்துவத்தை வழங்கு. யாருக்கும் கொடுக்கக்கூடாதுலாம் நம்மளுடைய நோக்கம் இல்லை. எல்லாருக்கும் பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் கொடுங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம சொல்கிறோம், மொத்த கோனாருக்கே 2 அமைச்சர், ஸ்டாலின் வீட்டிலே 2 அமைச்சர், பதில் சொல்லுங்கன்னு சொல்கிறோம். அப்போ அதுபோல் வந்து நீங்கள் ஒரு எண்ணிக்கை எடுங்க. கோனார் எவ்வளோ தான் இருக்கான்னு யாருக்காவது கணக்கு தெரியுமா? தெரியாது. எங்கெங்கே கோனார் இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ பல இடங்களில் கோனார்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய பிரதிநிதித்துவம் எவ்வளவோ அதுக்கு பிரதிநிதித்துவம் கொடு. சட்டமன்ற உறுப்பினர் கொடு, அவங்களுக்கான அமைச்சர் பிரதிநிதித்துவம் கொடு. இப்போ கல்லர் இருக்காங்களா, கல்லருக்கு எவ்வளோன்னு கொடு. மறவர் இருக்காங்களா, மறவருக்கு எவ்வளோன்னு கொடு. அகமுடியர் இருக்காங்களா, அகமுடியருக்கு எவ்வளோன்னு கொடு. நாடார் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு நாடாருக்கு கொடு. இப்படி ஒவ்வொரு சமூகமும் பிரதிநிதித்துவம் பட்டால் தான்
இங்கே ஏற்றத்தாழ்வுகள் அற்ற ஒரு சமூகம் படைக்க முடியும். நிச்சயமா. அப்போ நீங்கள் வந்து நீங்களே ஒரு முடிவுக்கு வந்து இது வந்து நாடார் தொகுதி, இது செட்டியார் தொகுதி, இது கோனார் தொகுதி, இது முக்குளத்தூர் தொகுதி, நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க? இப்போ நாங்கள் அதெல்லாம் உடைக்கிறோம்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ராதாபுரம் வந்து நாடார்களின் தொகுதின்னு எல்லாரும் சொல்கிறாங்க, புரியுதுங்களா? நாடாரை நிறுத்தினா தான் ஓட்டு போடுவாங்க. அங்கே எங்கள் அண்ணன் வந்து ஒரு பறையரை நிறுத்தி 30,000 ஓட்டு போட்டாங்க. எப்படி போட்டாங்க? அப்போ காரணம் நீங்கள் வைக்கிற தத்துவங்கள், நீங்கள் சொல்கிற கருத்தும் மக்களுக்கு ஏற்புடையதாக தான் மக்கள் வாக்கு செலுத்துவாங்க. அங்கே சாதி கிடையாது. அங்கே மக்களுக்கு ஏற்ற ஒரு அரசியலை இந்த கட்சி செய்யுது, இந்த கட்சி வந்துச்சுன்னா இந்த நன்மை செய்யும், வேட்பாளர் வந்தார்னா இதை நமக்கு செஞ்சு கொடுப்பாரு அப்படின்ற இதெல்லாம் தாண்டி தான் வாக்கா மாறும். ஆனால் நீங்கள் என்னென்னா ஒரு பிம்பம் கட்டமைக்கிறீங்க. இல்லை, ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி 30,000 வாக்கு போட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஜெயிக்க முடியல அப்படிங்கிறனால அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க எடுக்கிறாங்களோ? இல்லை, அப்படி கிடையாது. நீங்கள் பாருங்களேன், எல்லா கூட்டணி கட்சிக்குமே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியில் என்னவா இருக்கணும், வெற்றியை நோக்கி தான் இலக்காக இருக்கும். இப்போ திமுக வந்து ஒரு அணி அமைக்குதுன்னா அதுக்கு என்ன நோக்கம் இருக்கணும்? ஆட்சியை பிடிக்கணுன்றது மட்டும்தான் நோக்கமாக இருக்குமே தவிர மக்களுக்கு நல்லது செய்யணும், இந்த சமூகத்துக்கு நல்லது செய்யணும், இந்த அவங்களுக்கு நல்லது செய்யணும், இவங்களுக்கு நல்லது செய்யணும், எதையாவது நினைக்கிறீங்களா? கிடையாது. அதுக்கு என்ன இருக்கும்னா எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும். காசு கொடுத்தோ, சாதியை சொல்லியோ, மதத்தை சொல்லியோ, அந்த பகுதியில் இருக்கிற மக்களை வந்து ஏதோ ஒரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தோ, என்னமோ ஒன்றை சொல்லி நம்ம ஆட்சியை பிடிச்சிடணும். ஏதோ ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்தோ, இல்லை ஏதோ ஒரு வாக்குறுதியை கொடுத்தோ நம்ம வென்றணுன்றது தான் அந்த கட்சியோடைய நிலைப்பாடாக இருக்கும். அதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இறுதியாக கேட்டுக்கிறேன், எதுக்கு இதெல்லாம் நான் இப்போ கேட்டேன்னா, திருமாவர்கள் வந்து அதிகாரத்திலும் பங்கு வேணும்னு கேட்கும்போது அதிமுக தரப்பில் அண்ணன் செல்லூர் ராஜு அவர்களே, முன்னாள் அமைச்சர் அவர்களே வந்து சொல்கிறாரு அதுக்கு வாய்ப்பே இல்லைன்றாரு. நான் இப்போ அதுக்காண்டி தான் நான் இதெல்லாம் கேட்கக்கூடாது. இல்லை, புரியுது எனக்கு. என்னென்ன காரணம் என்னென்னா, நீங்கள் சீட் ஷேரிங் போகும்போது இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நாங்கள் வந்து இல்லை உள்ளுக்குள்ளேயே அவங்களே தடுக்கிறாங்க அதே சமூகத்தை. இல்லை, அதுக்கு நீங்கள் வந்து ஸ்டெப்பனாக இருந்தீங்கன்னா உறுதியாக பார்கின் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கூட்டணி பேசும்போது கட்சிகள்லாம் அவர் வீட்டுக்கு போய் பேசுது. புரியுதுங்களா உங்களுக்கு? எங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கூட்டணி பேசும்போது அவர் தேடி போகிறார் ஒரு அரசியல் கட்சியினுடைய அலுவலகம். புரியுதா உங்களுக்கு? அறிவாலயத்துக்கோ ஏதோ ஒன்றுக்கு அவர் தான் தேடி போக வேண்டிய நிலைமையாக இருக்குது. அப்போ காரணம் என்னென்னா அப்படி தான் இங்கே பார்க்கப்படுது. அந்த நிலையில் வச்சிருக்கிறாங்க. அந்த நிலையில் அந்த நிலையில் அண்ணன் வந்து அங்கே போய் நிற்கிறாருன்றது தான் நமக்கு வருத்தமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பார்கெயின் பண்ணுங்கள். விடுதலை சிறுத்தைகளினுடைய பவர் என்னன்னு நான் பார்கெயின் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், யோ நான் இல்லாமல் வட மாவட்டத்தில் நீ ஜெயிக்க முடியாதுன்னு எப்படி எங்கள் ஐயா ராமதாஸ் சொல்கிறாரோ, என் வாக்கு வங்கி இருக்குது, நான் சொன்னால் என் மக்கள் ஓட்டு போடுவான்னு எங்கள் ஐயா சொல்கிறாரோ, அதுபோல் நீங்களும் உங்களுக்கும் ஒரு இது இருக்குல்ல, வலுவான வாக்கு வங்கி இருக்குல்ல, அந்த வாக்கு வங்கியை நீங்கள் சொல்லுங்கள். நான் சொன்னால் ஓட்டு போடுவாயா? இப்போ எனக்கு என்னையா தருவேன்? டேபிளில் வச்சு பேசி அக்ரிமெண்ட் போடியான்னு சொல்லணுமா சொல்லக்கூடாதா? 20 சீட்டு 25 சீட்டு 30 சீட்டு எனக்கு கொடுத்தா தாண்டா அவங்க கூட கூட்டணி, இல்லைன்னா போடா. ஒரு தடவை தேர்தலை தூக்கி எறிஞ்சிட்டு கூட போங்களேன். நான் என்ன சொல்றேன், ஒரு தடவை தனிச்சு நிக்கிறீங்களோ நிக்கல, புரியுதா உங்களுக்கு? இது கூட தேர்தலில் கூட நீங்க போட்டிடுறதுக்கு உங்களுக்கு விடலைன்னு கூட விருப்பம் இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க. நான் என்ன கேட்குறேன், தேர்தல் தொகுதியை வந்து தேர்ந்தெடுத்து நில்லுங்க. இப்போ எல்லா தொகுதியிலையும் நிற்கலைன்னா கூட உங்களுக்கு எங்கே பவராக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஒரு 50 சட்டமன்ற தொகுதியில் நில்லுங்க, இல்லை ஒரு 100 சட்டமன்ற தொகுதியில் நில்லுங்க, ஒரு 60 சட்டமன்ற தொகுதியில் நில்லுங்க. பெரும்பான்மை இல்லாத இடத்துல நம்ம அந்த சீட்டை பயன்படுத்தி அப்போ நீங்கள் வந்து என்ன செய்ய முடியும்னா, நீங்கள் வந்து பார்கெயின் பண்ண முடியும்னு சொல்கிறேன். நீங்கள் பார்கெயின் பண்ண முடியும்னா நீங்கள் அப்போ தான் கேட்க முடியும். நீங்கள் கேட்காம நீங்கள் என்னென்னா வேறு வழியே இல்லை. நான் அதுக்கு என்ன காரணம் அவங்க அடிக்கடி சொல்கிறாங்கன்னா, அந்த மக்களையே அவரே காம்ப்ரமைஸ் ஆகிறார். அதை தான் நான் சொல்கிறேன். நம்ம இப்படி வந்து நின்னோம்னு சொன்னால் உடனே வந்து விடுதலை சிறுத்தைகள் இப்படி தனிச்சு நின்னோம்னா பிஜேபி உள்ளே வந்துடும்னு. இப்போ திமுக கூட்டணி வலுவாக இருந்துச்சு, அப்படி திருப்புறது யார்? திமுக கூட்டணி வலுவாக இருந்துச்சு, ஏன் 4 இடத்துல பிஜேபி ஜெயிச்சிச்சு? ஏன் ஜெயிச்சிச்சு? விட்டு கொடுத்தாங்களோ ஒரு வேலை, ஏன் ஜெயிச்சிச்சுன்ற கேள்வி இருக்குல்ல. அப்போ நீங்கள் வந்து ஒரு கட்சியை வந்து நாங்கள்லாம் சேர்ந்து ஒருத்தர் அழிச்சே தருவோம், ஒருத்தர் வரவே விட மாட்டோம்லாம் அப்படிலாம் செய்ய முடியாது. நீங்கள் அந்த தொகுதியில், ஏன் அந்த 20 தொகுதியில் உங்களால் பிஜேபி நிற்கிற இந்த 20 தொகுதியில் வலுவாக நின்று தோக்கடிங்க. அந்த இடத்துல நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோன்னு சொல்லுங்கள். பிஜேபி 234 தொகுதியிலையும் போட்டியிட போகிறதில்ல. நீங்கள் வெளியில் நாங்கள் நின்றுக்கிறோம், இந்த தொகுதியில் மட்டும் இந்த ஆரை நாங்கள் ஆதரிக்கிறோம்ப்பான்னு சொல்லிட்டு போங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? இந்த தொகுதியில் பிஜேபி நிற்கிற தொகுதியில் நான் வந்து அவங்கள விட மாட்டேன் அப்படின்னு ஆதரிச்சுட்டு போங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அதை விட்டுட்டு நீங்கள் வந்து நான் பிஜேபியை வரவிட மாட்டேன் அங்கிறவங்க, நீங்கள் பொது எதிரியாக பிஜேபியை பார்க்குறீங்க. பிஜேபி அந்த இடத்துல நாங்கள் ஆதரிக்கிறோம், மற்ற இடத்துல நாங்கள் எதிர்ப்பாக நின்று வேட்பாளர் நின்று நாங்கள் வேலை செய்வோம்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் அந்த இது வரமாட்டேது? நீங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்குது, ஒரு பெரிய அரசியல் நிலைப்பாடு இருக்குது, கொள்கை தத்துவம் நேர்மையாக இருக்குது, நிலைப்பாடு சரியாக இருக்குது. அப்போ நீங்கள் நேரம் நின்று சண்டை போட வேண்டியதானே? ஏன் சண்டை போட மறுக்கிறீங்க அப்படின்ற கேள்வி தான். நம்ம அண்ணன் மேலே வந்து நீங்கள் வந்து திமுக கூட்டணியை உடச்சிட்டு அண்ணா திமுகவுக்கு போகணும், அண்ணா திமுக கூட்டணியை உடச்சிட்டு திமுகவுக்கு வரணும், அப்படிலாம் நமக்கு நோக்கம் இல்லை.
எங்கே போனாலும் உங்கள் உரிமைக்காக நீங்கள் நில்லுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் இதை இப்போ பேசுகிறத விட தேர்தல் கூட்டணியில் எழுதும்போது நீங்கள் பேசுங்க. பேசும்போது அதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ நீங்கள் அப்போ பேசாமல் நீங்கள் இப்போ பேசி என்ன ஆக போகுதுன்றது தான் என்னை போன்றவர்கள்லாம் கருத்தை தான் சொல்கிறோம். தொடர்ந்து எங்களோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.